ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேஷாஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டொமேட்டோ சாஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக கட் பண்ணிங்க. இது நம்ம வேக வச்சு கடைசி மிக்சியில் அரைக்க போகிறோம். ஸோ இப்போ குக்கர் நான் எடுத்துருக்கேன். நீங்கள் குக்கர்லனா சட்டியில் கூட நீங்கள் அவிச்சிருக்கலாம். ஸோ 4 பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 8 பூண்டு எடுத்துருக்கேன், சின்ன சைஸ் பூண்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி, சின்ன துண்டு இஞ்சி, நறுக்கி வச்ச கொத்தமல்லி. அப்புறம் இதுக்கு டேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே கரம் மசாலா வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். அதில் இருக்க டீஸ்பூன்னு ஒரு டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா. அப்புறம் தேவையான உப்பு. ஸோ உப்பு ரொம்ப போட வேண்டாம், லைட்டாக உப்பு போட்டால் போதும் டேஸ்ட்டுக்கு. ஸோ நான் கல் உப்பு யூஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் பொடி உப்பு யூஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி நம்ம ஆட் பண்ணிடலாம். ஏன்னா சாஸுன்றப்போ இனிப்பும் புளிப்பு காரம் எல்லாமே இருக்கணும். ஸோ 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க, லைட்டாக வேகிற அளவுக்கு லைட்டாக ஊற்றினா போதும். அந்த தண்ணி நம்ம கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வேகிற அளவுக்கு தண்ணியை வச்சு ஒரு 2லேருந்து 3 விசில், தக்காளின்றப்போ சீக்கிரம் வெந்துடும். ஸோ 2லேருந்து 3 விசில் நம்ம வச்சு இறக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளி மசாலா எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டு மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ தக்காளி இது நல்லாவே ஆறிடுச்சு, நான் மிக்சியில் மாற்றிட்டேன். ஸோ இப்போ டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உரப்பு தேவைப்படுது. ஸோ பச்சை மிளகா நம்ம அதை அவிக்கும் போது பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம், அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணி அரைக்க போகிறேன். ஸோ எவ்வளோ உங்களுக்கு உரப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஜீனி முதல்ல நம்ம ஆட் பண்ணிட்டோம், இருந்தாலும் பத்தலை அப்படின்றப்போ நீங்கள் இன்னொரு இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து டேஸ்ட் பார்த்துருங்க, உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. வேணும்னா நம்ம ஆட் பண்ணி திரும்ப ஒருக்க அரைச்சி எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது ஏதாவது ஒரு ட்ரை கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கோங்க பாத்திரத்தில். ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா கெடாமல் நல்லாயிருக்கும்.